அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம் அண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு விட்டா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலையை விட்டு போன வந்துட்டாங்க. ₹1,00,000 பரிசு. 1,00,000? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரெவடி ராஜியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ₹1,00,000. ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே மகனேவா? எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு ₹1,00,000 அடைக்கு. என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு ₹1,00,000 அடைக்கு. மகனே. அப்பனே ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ சொல்றேன். ₹1,00,000 எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்த சாலைக்கு. அதுவும் கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க சாமி. ₹500 நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால ₹1,00,000 கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சாமி? காலையில கூவுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லி இருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. ₹500 நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு ₹1,00,000 கிடைக்க போகுது. ஏன்டா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்நாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே சொல்லுங்க சாமி. ஐயோ நீ வாங்கின சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்நாட்டி தான் இருக்க. வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ வாட் இஸ் திஸ்? ₹1,00,000 பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார் இந்த பேப்பர்ல இருக்க ராஜிய பார்த்தா சார். எங்க இருக்கா? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கிருக்கா சார். அப்பளம் பெரிய அப்பளம் சின்ன அப்பளம். பாலு பாப்பா பாப்பா தினம் என்ன பார்த்து ஒய் ஒயின்னு ஆறு நடிக்கிறத விட இந்த அப்பளத்தை வாங்கி ருசி பாக்கலாம்ல. பாத்துறேன். கையில காசு வாயில அப்பளம். யார் இவ? காலையில இருந்து ₹1 கூட போனியாங்களே, இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை வாங்கி நாங்க வாயில வைக்கணுமோ? மூஞ்சி மோர்கட்டை பாரு, மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். நீ அப்பளம் வாங்குறேன்னு சொல்லி நான் கூட எடு எடு எடுங்க. அப்பா என் ஆட்டோ தப்பிச்சது, நான் தெரியாம தான் கேக்குறேன். மேல அப்பளத்தை வச்சு கீழே பாம்பு வச்சிருக்கியா? யோ என் பழப்ப கெடுத்துறாதயா, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. பாலு பாலு அப்பளம் வாங்கி போனி பண்ணு பாலு. சரி சரி சாமியில் கூட பாக்கலாம். அப்பளம் சிறுசா இருக்கு, சூடு பட்டா உப்பிடும். ஏற்கனவே என்ன விலை ராக்கெட்ல போயிட்டு இருக்கு, இன்னும் இதை பொறிக்கிறதுக்கு அதை வர வாங்குவாங்களாக்கும். இந்த அப்பளத்திற்கு எண்ணெய் தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, சூடு பட்டாலே உப்பி விடும்.
அவ்வளவு பேசலாம். பின்ன என்ன நினைச்ச? நெருப்பட்டி இருக்கா? இருக்க. ஒரு குச்சி தானே இருக்கு. அது போதும். கொளுத்தி அப்பளத்துல காட்டு, நீ அசந்துருவ. இந்த கூட மேல ஆன. ஐயோ, எவ்வளவு பெருசாகுது. தொடாத, நொறுங்கிடும். புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும். ஐயோ ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீண்டு போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீண்டு போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னைக்கு பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையால உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற. அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். எப்படி? உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், சரியா? பாப்பா வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்புன் மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா? அப்படியா? முதல்ல இந்த டிரெஸ் கழட்டு. ஐயோ, அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு பரட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த டிரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா? அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள குழவைய பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா? போறியா? பாலு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. எல்லாத்துக்கிட்டியாடி? ஓ மூஞ்சும் முகரையும் பெரிய துணிய போடலையடி. எப்பவும் இப்படித்தான் செய்வான். எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். என்ன விட்டா வேற கதியே இல்லேன்னு ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாரும் என் உயிரை வாங்குறாங்க. காக்கி துணினாலே கனம்தான். கணக்கு சொல்லு. அம்மா, ஐயோ அம்மா, இது ஏதோ பெரிய சட்டப்பையில இருக்குதுங்க. ஆடி உன் வீட்டுல தங்கம் விளைய தேளோ பாம்போ இருக்கிற மாதிரி ஏடி இப்படி கத்துற? வெறும் காகிதம் தானே? இல்லம்மா, இது ஏதோ கடுதாச்சியாட்டம் இருக்குமா? அப்படியா? லவ் லெட்டரா இருக்கும், நான் படிக்கிறேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நான் படிச்சுக்கிறேன். நீ கணக்கு எழுதிடா ராசா. சரி. பிரியமுள்ள ராஜு. அப்போ என்னது? தினம் உன் பார்வையால என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மோ, இன்னைக்கு ஆரஞ்சு சேர் கட்டிக்கிட்டு சிக்கன் குழம்போட சாப்பாடு போட சொன்னேன். ராத்திரி ஆனதும் ஆரன் 3 வாட்டி பொய் பொய் பொய்ன்னு நான் அடிக்கிறேன். வந்துடு. ஹலோ ராமராஜ் சார், உங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிற ஆட்டோ ராணி பெரிய கில்லாடி. போலீஸுக்கு ரவுடிங்ல புடிச்சு கொடுக்கறதா நடிச்சு வலை வீசி உங்களை இழுத்துட்டா. அவ ஒரு ஸ்மக்லர். வேணும்னா ராத்திரி திடீர்னு அவ வீட்டை சோதனை செய்யுங்க, பிரவுன் சுகர் பாக்கெட்ஸ் கிடைக்கும். நீ யாரு? ஆகாஷ வாணிங்கிற மாதிரி ஆகாஷ ராஜா. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem. Naughty boy, spicy girl.